Hi friends, எல்லாம் வீட்லயே சேஃபா இருங்க. Be home, be safe. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறோம்னா அந்த ஸ்ட்ரிங்கு தான் இருக்கிறதுலே முக்கியமான யூனிட். இந்த ஸ்ட்ரிங்கு ஸ்லைசிங்னா இப்போ என்னென்னு நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு படிச்சிட்டோம். இப்போ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்னென்னு சொல்லிடுறேன். என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கே ஃபைல் க்ரியேட் ஆக மாட்டேங்குது. க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் இப்போ 8.py ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலில் நான் இப்போ ஒரு வேரியபிள் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் str அப்படின்னு மட்டும் வச்சிடுறேன். str தான் வேறு எதுவும் ஸ்ட்ரிங் தான். str ஒரு ஆக்சுவலி இது ஒரு வேரியபிள். ஸோ str இஸ் ஈக்குவல் டு my subscribers are good people. My subscribers are good. இதுவே போதும். பிகாஸ் நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அது ஒன்றும் இல்லை, பிரிண்ட்டு ப்ராக்கெட்டில் அந்த வேரியபிள் பேர் டைப் பண்ணிடுவோம். இப்போ நான் இந்த ரெண்டு இருந்தால் பாருங்கள் என்ன நடக்குதுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் குட், அதாவது அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிறன்னு டைப் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் சைசிங்னா ஃபஸ்ட் இப்போ என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்ட்ரிங் சைசிங்னா வேறு இல்லை. இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் டைப் பண்ணிக்கிறேன். மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வெரி குட் ஆர் குட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு இந்த மைங்கிற அந்த வார்த்தை மட்டும் வேணும்னா அதுக்கு தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏதாச்சும் கேக் சாப்பிட்றோன்னா ஒரு கேக்லேருந்து ஒரு பீஸ் ஸ்லைஸ் பண்ணி தானே இருப்போம். அந்த மாதிரி தான் இப்போது இது என்ன பண்ணுங்கன்னு பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம போகிற ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எங்கே இருக்கும்னா அந்த நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் போடுறதுக்கு கீழே தான் இருக்கும், சாதா கீபோர்டில். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். இப்போ நம்ம இந்த சப்ஸ்கிரைபர்ஸோட இண்டெக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எம்னு ஒன்று இருக்குல்ல, எம்முங்கிறது இப்போ 0th இண்டெக்ஸாக பைத்தனில் இருக்கும். இந்த 0th இண்டெக்ஸ்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா எம்முங்கிறது 0, ஒய்ங்கிறது 1. இந்த ஸ்பேஸ் சுற்றிருக்கோம்ல, இந்த ஸ்பேஸ் கூட ஒரு இடம் தான். இந்த இது இதையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. சப்ஸ்கிரைபர்ஸுங்கிற வார்த்தை 4லேருந்து 14 இருக்குது, அதாவது 10 லெட்டர்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் 4:14 அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இங்கே பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு தான் வந்திருக்கு. இது ஏன் வந்துச்சுன்னு இப்போ சொல்லிடுறேன். இது வேறு எதுவும் இல்லை, இந்த பைத்தனில் ஸ்டார்ட்டுங்கிறது வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ அது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ்ஸுங்கிறது வந்து 4ன்னு போட்டிருக்கோம். ஸோ 4லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம 4க்கு பதில் 3ன்னு டைப் பண்ணி ரன் தந்துடுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த
எக்ஸாம்பிளுக்கு இந்த 3ங்கிறத நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த வெறும் இதாக ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எரர் வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்குன்னு நான் ஒரு டைம் பார்த்துடுறேன். ஒரே செகண்ட் வியூவர்ஸ். இந்த 14ங்கிறது எந்த இடம்னு பார்த்துட்றேன். இந்த 14ஐயும் நான் எடுத்து விட்டுறேன். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. எடுத்து விட்டேன்னா இங்கே பாருங்க வியூவர்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் குட் அப்படின்னு மட்டும் டைப் ஆயிருக்கு. திரும்ப வேணா ரன் பண்ணிக்காமங்க. இங்கே பாருங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் குட்னு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் வெறும் இப்போ 0ங்கிறதே போட்டுடுறேன். 0ன்னு போட்டு ரன் பண்ணால் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் குட்னு டைப் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த 0க்கு பதிலாக இந்த கடைசியில் வந்துட்டு நான் இப்போ நம்ம வேலிடாக ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று டைப் பண்ணணும். அதாவது நம்ம இந்த இடத்துல 14ன்னு ஒரு நம்பர் தான் வந்திருக்கும். சாரி, இந்த எஸ்ங்கிற இடத்துல 14 வந்திருக்கும். நம்ம இந்த இடத்துல 13ன்னு போட்டுடலாம். இந்த கோலனுக்கு அடுத்தது 13 அப்படின்னு போட்டு நான் இப்போ ரன் தரேன். மை சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்திருக்கு பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கோலன் மட்டும் விட்டோடனே நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா ஃபுல் லைனுமே டைப் ஆச்சு. இது எப்படி டைப் ஆச்சுன்னா இந்த கோலனுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே 0ங்கிறது தான் டிஃபால்ட்டாகவே செட் ஆகிருக்கும். நம்ம 0 போட்டாலும் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும், 0 போடாட்டியும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கோலனுக்கு ரைட் சைடு வந்து நம்ம பார்த்தோம்னா கடைசி வார்த்தை இந்த குட்டுக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பு தான் இந்த இடத்துல இருக்கும். நம்ம இப்போ எண்ணிடலாம் அது எத்தனாவது லைனில் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 22ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம இதெல்லாம் 22ன்னு போட்டு ரன் பண்ணோன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த கடைசியில் இருக்கிற இந்த கேப்பை மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல 23ன்னு போட்டு ரன் பண்ணோன்னா ஃபுல்லாக டைப் ஆகுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த இதில் காலனை சும்மா விட்டு பிரிண்ட் தந்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபுல் லைனும் பிரிண்ட் ஆச்சு. அதாவது இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். 0ன்னு ஸ்டார்ட் ஆகி ரைட் சைடில் இந்த குட்டுக்கு அடுத்த இருக்க ஸ்பேஸில் முடியும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கோலன் மட்டும் சும்மா டைப் பண்ணால் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு நம்பர் டைப் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 6 அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். 6ல் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மை சப்புங்கிறது தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 1 2 3 4 5 6 பிங்கிறது 6ஓட முடியுது. அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கு. இந்த 6க்கு பதிலாக இந்த இடத்துல நான் ஒரு 0ன்னு டைப் பண்ணிடுறேன். 0ன்னு டைப் பண்ணால் பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான். இல்லைன்னா நம்ம 0ன்னு டைப் பண்ணுற ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அதாவது எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பிளாங்காக விட்டுருக்கோம். ஸோ பிளாங்காக விட்டனால நம்மளுக்கு அது டிஃபால்ட்டாக அந்த 23 அந்த ஸ்பேஸுக்கு போயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.